ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நிறுவனங்கள் கூட்டுறவு உயரும் பொழுது நிச்சயமாக பணியாளர்கள் அங்கே பணி செய்கிற நபர்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும், பணி நிறுவனம் செய்யப்படும், நல்ல சம்பளம் உயர்த்தி கொடுக்கப்படும். இப்போ பாலினம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு நல்ல ஒரு பேரின அளவுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. அதே சமயத்தில் நம்ம பால் உற்பத்தி என்பது மிக குறைவாக இருந்து கொண்டு பார்க்கணும். பால் உற்பத்தி வெளில இருந்தால் நிறைய பால் வாங்க வேண்டிய கட்டாயம். நம்ம தேவைப்படுற 1,00,000 பேர்னா நமக்கு 40-50 நம்மகிட்ட இல்லை உற்பத்தி, பால் உற்பத்தி இல்லை, பூச்சி இல்லை. அப்போ பால் உற்பத்தியை பெருக்குவதில் நம்ம இருந்த கவனம் செலுத்தணும். கறவை மாடு வாங்கி கொடுக்கணும். அது சங்கங்கள் மூலமாக கிராமங்களில் கறவை மாடுகளை வாங்கி கொடுத்து அதுவும் பால் உற்பத்தி தான் பெருக்க வேண்டும். அதே மாதிரி நலிந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை திரும்பி நடத்தப்பட வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அது தனிநபருடைய செலவோடு நம்ம தனி அரசியல் மறுபடியும் எடுத்து நடத்துமா அப்படின்னா அது சுகமா இல்லை. அப்போ அந்த கூட்டுறவு சர்க்கரை மறுபடியும் நடத்துவதற்கு தனியார் ஒப்பந்தத்தோடு நடத்துவதற்கு தனியார் பங்களிப்போடு நடத்துவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது. விரைவில் அந்த தனியார் அவர்களோடு அந்த பங்களிப்போடு அந்த கூட்டுறவு சர்க்கரை திறக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதே போன்று கூட்டுறவு நூற்பாலை அதையும் என்ன செய்யறது, அதையும் ஏதாவது செய்யணும். அதுதான் அரசு கவனம் எடுத்துக்கணும். அடிக்கடி அதையும் கேட்டுருக்கேன், என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி தனியார் பங்களிப்போடு செயல்படுத்த முடியும் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கோம். அதையும் விரைவில் தொடங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசுடைய ஒரு அதாவது கூட்டுறவுத்துறையில ஒரு பெரிய நிறுவனங்கள், இந்த இரண்டுமே ஒரு பெரிய நிறுவனங்கள் அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒன்று. காரைக்காலில் இந்த ஜெயபிரகாஷ் கூட்டுறவு நூற்பாலை நல்ல இது அங்கே வேலை செய்ய சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தனியார் பங்களிப்போடு நடந்து கொண்டு இருக்கிறது. நூலை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க, வேலை செய்யறாங்க, பஞ்சு வாங்கிட்டு நூலை உற்பத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இது இன்னும் சிறப்பாக வர வேண்டும் என்பது அரசுடைய கூட்டுறவுத்துறையில என்ன நினைச்சாலும் சாரி. இப்ப மாகியோட 2 பஸ் அன்னைக்கு இருப்பதாங்க, கல்லூரி தொடங்கி இருக்கிறோம், வங்கி நல்ல கடன் நிறைய கொடுக்குறாங்க, லாபத்துல இருக்கின்றது. கூட்டுறவுத்துறை மருத்துவமனை கூட தெளிச்சல கேரளா பக்கத்துல நடக்குது, அதுதான் போய் பார்த்து வர முடியும். அது கூட பூச்சத்தம் கூட நினைச்சிட்டு இருந்தோம், பட் அதை ஆரம்பிக்க முடியல. அது மாதிரி கூட்டுறவுத்துறை மூலமாக கூட்டு சங்கம் என்ன நினைக்கிறோம், இன்னும் நிறுவனங்கள் எதையும் செய்து சாதிக்க முடியும். அதனால அது நிர்வாகம், பணியாளர்கள், சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள், சங்க தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்ல முறையில் பணியாற்றினால் நல்ல வளர்ச்சியை நாம் கொண்டு வர முடியும். புதுச்சேரியில் ஓரளவு நாம் 90% சொன்ன மாதிரி 90% வந்துட்டோம். இன்னும் ஒரு 10%, இந்த 10%மும் முழுமையாக 100 விழுக்காடு கூட்டுறவு சங்கங்கள் அத்தனை கூட்டுறவு அத்தனை நம்மளாம் போய் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாகும். அதுக்கு உரிய நிதி அரசால் கொடுக்கப்படும். அங்கே பணி செய்வதும் சிறந்த முறையில் நன்றாக பணியாற்றி லாபத்தை ஈட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இதில் ஒரு சிலர் சொன்ன மாதிரி பாண்டக்ஸ் அந்த தொழில் எவ்வாறு கொண்டு வர கொண்டு வர முடியுமா பார்த்தா அந்த நெய்பர்கள் நெசவு ஈடுபடுவது நமக்கு வேணும். அது இருப்பாங்கன்னா தான் அதுக்கு ஒரு குறைவு. அதுக்குரிய முயற்சி அரசு பயிற்சி கொடுப்பதற்கு நிலையில் பயிற்சிகள் கொடுப்ப நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஒரு புதுச்சேரி மறுபடியும் கூட்டுறவு நல்ல வளர்ச்சியை கொண்டு இருக்கின்றது. கூட்டுறவு சங்கங்கள் நல்ல முறையில் இருக்கிறது. நிர்வாக செலவுகளை வளர்ந்து வருகின்றது என்று சொல்லக்கூடிய நிலையில் உங்களுடைய பணிகள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்கு ஒரு வாய்ப்பு தான். இல்லை சொன்னா ஆபீஸை இவன் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு உங்களை எல்லாரும் ஒன்னா சந்திச்சு சொல்றோம். இப்போ கான்ஃபிட் மூலமா அரிசி கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க, இலவச அரிசி கொடுக்க முடியுமா கேட்டாங்க. அவங்க சொன்ன கான்ஃபிட் ஒரு சமயத்தில் எல்லாத்தையும் ஹேண்டல் பண்ண உண்டு, எல்லாத்தையும் நீங்க போதுமே தான் சரி, சரி என்ன எது சொன்னாலும் சரி கொடுக்கக்கூடியது. கூட்டுறவுத்துறையில நம்ம சொல்லுவோம், எந்த ஒரு பணியை ஒப்படைச்சாலும் அது செய்து முடிக்கின்ற ஆற்றல் அங்கே உள்ளவர்களுக்கு உண்டுன்னு சொல்லுவோம். உண்டு, நிச்சயமாக நீங்க எந்த வேலையை தான் செய்து கொடுப்பாங்க, உடனே செய்வாங்க. அத்தனை திறமை உள்ளவர் நம்முடைய
கூட்டுறவுத்துறையில இருப்பாங்க, அது மாதிரி செய்வாங்க. அது மாதிரி நான் சொன்னேன் கான்செப்ட் அரிசி தானே, அரிசி அவங்களே செய்வாங்க பாருங்க. இன்னைக்கு அரிசி நல்ல அரிசி எல்லோரும் பாராட்டக்கூடிய இலவச அரிசி நம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது. வேறு சில பொருட்களை இப்போ நியாய விலை கடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாய விலைக்கு 3 வாங்க சொன்னாங்க, இருக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அந்த நியாய விலைக்கு திறக்கப்பட்டு அவ்வளவு சம்பளம் ஓரளவு சம்பளம் கொடுக்கப்பட்டு நியாய விலை கடை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் சில பொருட்கள் நியாய விலை கடை மூலமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அதை விரைவில் செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். கூட்டுறவு நாட்டு உயர்வு, கூட்டுறவே நாட்டு உயர்வு. அதை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்குரிய ஒரு கருவியாகவும் நம்முடைய கூட்டுறவுத்துறை செயல்படும் ஒன்றாக இருக்கும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, இங்கே பணியாளர் இருக்கிற நண்பர்களுடைய வாழ்த்துக்கள் கருணை அடிப்படை இருந்தால் அவர்களுக்கும் அந்த பணியாளை விரைவில் கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். விரைவில் கொடுக்கப்படும் என்பதை இங்கே நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.